எவ்ரி மார்னிங் எந்திரிச்ச உடனே என் பாடியை ஹைட்ரேட் பண்ணேன். தென் ஐ வில் டைரக்ட்லி கோ ஃபார் அ ஸ்ட்ரெச்சிங் முடிச்சதுக்கப்புறமா ஐ வில் கோ ஃபார் 50 ஸ்குவாட்ஸ், 50 புஷ்அப், 25 புல்அப் அண்ட் ஒரு 1 minute ஆஃப் பிளாங்க். இதெல்லாம் முடிச்சுட்டு ஐ வில் கெட் ரெடி டு மை ஆஃபீஸ். போகிறப்போ சன்கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிட்டே போனோன்னு தான் தெரிஞ்சுது மை ஐடி வாஸ் மிஸ்ஸிங். நேராக போய் லாஸ்ட் ஐடி ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நான் நேராக பேண்ட்ரிக்கு போயிட்டேன். பிகாஸ் இன்றைக்கி லேட்டானதுனால பிஜியில் ஃபுட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சீக்ரெட் டிப் சொல்லட்டா? ஆட் பட்டர் வென் மேகி இஸ் ஆஃப் குக்ட். ஏன் சொல்கிறேன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு டைரெக்டாக என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். என்ஜாயிங் தி வியூ. என் மேகியை கம்ப்ளீட் பண்ணிட்டு என் ஒர்க் ஸ்பேஸுக்கு போயிட்டேன். இன்றைக்கி ஜும்மா டேனால் மஸ்ஜித் வந்திருந்தேன். வந்து என்னுடைய ப்ரேயர்லாம் முடித்தேன். எஸ், ஐ ப்ரேட் ஃபார் எவ்ரி ஒன். டைரெக்டாக நாங்கள் வந்த இடம் தான் ஆம்பூர் பிரியாணி. எவ்ரி ஃப்ரைடே இங்கே நாங்கள் வந்துடுவோம். பட் டுடே ஐ டுக் பார்சல். நேராக ஆஃபீஸ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடித்தேன். ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ரூம் வந்து பார்த்தா தான் தெரியுது என் ஐடி கட்டல் சந்தில் ஒளிஞ்சிட்டு இருந்தது.